வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட்டை பற்றி தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் கிளாஸ் இன் இட்டாலியோடைய அஃபிஷியல் போஸ்டரில் அவர் மட்டுமே இருந்ததுனால அவர் தான் மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸ் தான் மெயின் ஈவெண்ட் விளையாடுறாரு. கோடி ரோட்ஸோடைய மேட்ச் வந்து ஓப்பனிங் மேட்சாக நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. கோடி ரோட்ஸ் சாம்பியன். ஓப்பனிங் மேட்ச்சில் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ண தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நேற்றுக்கு ரசல் ரேடியோவில் டேவ் மெல்ட்சர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. குந்தரை நீங்கள் ரொம்பவே சாதாரணமாக நினைக்கிறீங்க. WWE பண்ண ஒரே ஒரு தப்பு ஜே ஊசோ கூட அவரை மோத வச்சு ரசல்மேனியாவில் தோக்க வச்சது. அந்த ஒரே காரணத்துக்காக மீண்டும் மீண்டும் குந்தர் ஏதாவது டைட்டிலுக்காக மோதுனா தோப்பாருன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். குந்தர் வந்து WWEக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் டைட்டில் மேட்ச்சில் இது வரைக்கும் தோத்ததே இல்லை. அதாவது டைட்டில் இல்லாத ஒரு மேட்ச்சில் குந்தர் தோத்ததே கிடையாதான். குந்தர் இதுவரைக்கும் சாம்பியன்ஷிப்புக்காக மோதியும் தோத்ததில்லை. ஆச்சரியமாக இருக்குல்ல? சாம்பியன்ஷிப்புக்காக மோதியும் இது வரைக்கும் தோத்ததில்லை. அப்போ ஜே ஊசோ கூடலாம் தோத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சாம்பியன்ஷிப்பை வச்சிருந்து மோதினார். சாம்பியன்ஷிப்புக்காக மோதி இது வரைக்கும் குந்தர் மோதினதில்லை. அது மட்டும் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் குந்தர் ஒரு பெரிய ரெஸ்லராக காட்டணும்னு சொல்லிட்டு பல ரெஸ்லர்ஸோடைய ரிட்டையர்மெண்ட்டு, ஈவன் ரசல்மேனியாவில் பிக்கஸ்ட் வெற்றி இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால் குந்தர் மேபி இந்த வருடம் நடக்க போகிற கிளாஸ் இன் இட்டாலியில் நியூ சாம்பியன் ஆகிறத கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாங்க, கொஞ்சம் சமீப காலமாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க. குந்தர் ஏதாவது ஒரு மேட்ச்சில் தோற்று போயிருக்கிறாரா? கோடி ரோட்ஸ்க்கும் குந்தருக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. ஜான்சன் அவர் ரிட்டையர் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஏஜே ஸ்டைல் ரிட்டையர் பண்ணியிருக்காரு. கோல்டுபர்க் ரிட்டையர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா யாருக்கிட்டையும் பின்ஃபால் முறையில் தோத்ததே இல்லை குந்தர். சம்மர் ஸ்லம்ல தானே கடைசியாக தோத்தாரு. அப்படிப்பட்டவர் இப்போ டைட்டிலுக்காக மோதுறாரு. இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் கிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை டேபுட் முறையில் தோப்பாரா, இல்லாட்ட ரோல் அப் முறையில் தோப்பாரா? நிறைய விஷயங்கள் இடிக்குதுல்ல. இதை தான் டேவ் மெல்ட்சர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வந்து அகெயின் டைட்டில் ரீட்டைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா மேபி யாராவது வந்து அட்டாக் பண்ணுறது அல்லது டிஸ்குவாலிஃபை முறையில் இந்த மேட்ச் வந்து ஸ்டாப் ஆகலாமே தவிர்த்து குந்தர் இந்த மேட்ச்சில் க்ளீனாக தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி டேவ் மெல்ட்சர் சொல்லியிருக்காரு. டேவ் மெல்ட்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக சொல்ல முடியாது. அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் நியாயப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா குந்தர் இது வரைக்கும் எந்த விதமான டைட்டிலுக்கு மோதி அந்த டைட்டிலில் தோற்றதே கிடையாது. அதே போல் குந்தர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் சிஎம் பங்கிட்ட தோற்றதுக்கு அப்புறமா எந்த ஒரு மேட்ச்லையும் சாதாரண ரெஸ்லர்ஸ்ட்டை தோற்றது கிடையாது. அதுவும் நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் வேறு பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் கோடி ரோட்ஸ் கூட மோதுற இந்த மேட்ச்சில் நம்ம மேபி நியூ சாம்பியன் எதிர்பார்க்கலாம்ல. டேவ் மெல்ட்சர் சொன்ன மாதிரி ப்ராக் லெஸ்னர் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதில் ப்ராக் லெஸ்னர் பேசிய விஷயம் பல பேரை உருக்கத்துக்கு ஆளாக்கி இருக்குது. பொதுவாகவே ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் ரெஸ்லர்லாம் கிடையாது, ஒரு ஹீல் கேரக்டர் தான். அவர் ஃபேஸாக வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி பீஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். பொதுவாக ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறணும், வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஒரு பீஸ்ட் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் பீஸ்ட். ஆனால் முதல்ல ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மேட்ச்சில் ப்ராக் லெஸ்னர் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வெயிட் பண்ணுறாங்கன்னா இந்த மேட்ச் ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபாஃபெமி. ரசல்மேனியாவில் ப்ராக் வெர்சஸ் ஓபாஃபெமி நடக்கும்போது பல ஃபேன்ஸ் வந்து ஓபாஃபெமி வெற்றி பெறணும்னு நினச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஓபா அத்தன்டிக் ஃபியூச்சர் பிளேயர் தேவை. ஃபியூச்சரில் ப்ராக் அப்படிங்கிற ரெஸ்லர் தேவை. ஆனால் தற்போதைக்கு ப்ராக் இந்த ரெஸ்லிங் கெரியரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே விரும்பலை. நிறைய ட்ரீம் மேட்ச் இருக்குது. இன்னும் 4-5 வருஷம் கூட சண்டை போட்டால் சந்தோஷமாக தான் போடுவோம். ப்ராக் லெஸ்னர் ஃபிசிக்கலி நல்லா தான் இருக்கிறாரு, நல்லா சண்டை போடுறாரு. வயசாயிட்டு அப்படிங்கிறது அவர் முகத்தில் மட்டும்தான் தெரியுது. உடல் ரீதியாக அவர் மிகப்பெரிய பைல்வான் மாதிரி தானே இருக்காரு. அதனால் ப்ராக் லெஸ்னர் ரெஸ்லிங் கெரியரை விட்டு போகிறது யாருக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் இந்த வாரம் முடிஞ்ச மண்டே நைட்டால ஓபாஃபெமி சொல்லியிருப்பாரு, ப்ராக் லெஸ்னர் முதல்ல ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஃபேக்காக சொன்னதெல்லாம் ஓகே, ஒருவேளை இந்த மேட்ச்சில் என்கிட்ட தோத்துட்டானா அவன் உண்மையிலேயே ரிட்டையர்மெண்ட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி ஓபாஃபெமி சொல்லியிருப்பாரு. காய்ஸ் நல்லா நோட் பண்ணியிருக்கோங்க. ஓபா கிட்ட ஒருவேளை ப்ராக் தோத்து விட்டால் இந்த தடவை ரியாலிட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிடுவார். இது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை யாராவது எதிர்பார்க்குறாங்களா? ப்ராக் லெஸ்னரை ஹேட் பண்ணுறவங்க கூட இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ப்ராக் லெஸ்னர் இப்போ நடக்கிற இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ப்ராக் வெற்றி பெற்றதா ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறப்ப ஓபாஃபெமி தோத்தா பெரிய பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அழகப்பட்ட ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா ப்ராக் கிட்ட 3 தடவை தோற்றதுக்கப்புறம் தான் 4வது முறை ப்ராக்கை வீழ்த்தினார். அது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னர் 5 நிமிஷத்தில் ரெஸ்ல்மேனியாவில் பீட் பண்ண பெருமை ஓபாஃபெமிக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. ப்ராக் லெஸ்னரை க்ளீனாக பீட் பண்ணியிருக்காரு WWEக்கு வந்து 3 மாதத்தில்.
இதுக்கப்புறமா பிராக் லெஸ்னர் கிட்ட ஓபா ஃபெமி மோதி அதில் தோற்று போனால் கூட 2 பேருமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அவருக்கு சலிச்சவர், இவருக்கு சலிச்சவர் இல்லை. ஒரு மேட்ச்சில் பிராக் வின் பண்ணார், ஒரு மேட்ச்சில் ஓபா வின் பண்ணார் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் பிராக் இதில் வெற்றி பெற்றே ஆகணும். பிராக் தன்னுடைய கெரியரை அடமானம் வச்சிருக்கிறாரு. அதனால் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய எண்ணம். நான் ரசிகர்களை மட்டும் சொல்லலை, பிராக் லெஸ்னரை பிடிக்காதவங்க கூட பிராக் லெஸ்னர் இல்லாத WWE பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது நிஜமான விஷயம். கரெக்டு தானே? பிராக் லெஸ்னர் இல்லாத WWE நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. டாங் ஆன் டெத் கிரீப் அப்படிங்கிற ஃபினிஷரை உபயோகப்படுத்துகிற ஒரு ரெஸ்லர் தான் ஜேக்கப் ஃபாட்டு. ஆனால் உண்மையிலேயே இதை உரிமை கொண்டாட வேண்டிய ஒரு ஹாக்கு. இந்த ஹாக்கு இல்லைங்க, இந்த ஹாக்கு. இவர் வேறு யாருமே இல்லை, டாமா டாங்கா ஹிக்கிலியோ இவருடைய ஃபாதர் தான் இந்த ஹாக்கு. இவர் WWE முன்னாள் பிளேயர் தான். ஆனால் இந்த சிக்னேச்சர் மூவ் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ஃபேமிலியில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் அவங்க குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சில வகைகள் வழிபடும். நமக்கு ஊரில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஜாதி கலவரத்துக்காகலாம் சொல்லலை, ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி அப்படின்னா அவங்களுக்குள்ளே நிறைய கிளைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா அனோலி ஃபேமிலியாக இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயே நிறைய கிளைகள் இருக்குது. ஹாக்கு ஃபேமிலி, அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸோடைய சம்மோவன் ஃபேமிலி, இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரியும். இந்த ஹாக்கு ஃபேமிலி இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி வகைப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டாங்கான் ஃபேமிலி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அதனால தான் இவருடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா டாங்கா அப்படிங்கிற பேரை உபயோகப்படுத்திருக்கிறாரு. ஜேக்கப் ஃபாட்டுவும் டாங்கான் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ரோமன் ரெயின்ஸ் அனோலி ஃபேமிலியை சேர்ந்தவர். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் கிளைகள் நிறைய வகையில் இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேஸ் கட்டும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும். ரோமன் ஜே, ஜிம்மி இவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஜேக்கப் ஃபாட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாமா டாங்கா, டாங்காலோலா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க. கரெக்டு தானே? இப்போது WWE பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷரை கிளைம் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாங்களாம். அதாவது ஜேக்கப் ஃபாட்டு உபயோகப்படுத்துகிற இந்த ஃபினிஷர் உலகம் முழுக்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதை டாங்கான் டெத் கிரீப் அப்படிங்கிற பேரில் இதுக்கு முன்னாடி ஹாக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் பிளட் லைனில் இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். பிளட் லைன் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா விதமான மல்யுத்த வீரரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு கிளைம் கிடையாதுல்ல. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுக்கு கிளைம் போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கிளைம் போடுறதுக்கு கோர்ட்டில் முறையீடு போட்டிருக்கிறாங்க. அதாவது இப்போ WWE பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் அவங்க ஓனாக க்ரியேட் பண்ண ஒரு சில விஷயங்களுக்கு கிளைம் பண்ணுவாங்க. இப்போது சும்மா இருக்கிற ஒரு சில விஷயத்துக்கெலாம் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஓவராக தான் இருக்குல்ல. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா டாங்கான் டெத் கிரீப்பை இன்னும் யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது, WWE இருக்கிற பிளேயர் மட்டும் தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் போடுறாங்க. இது உண்மையிலேயே ஓவராக தாங்க தெரியுது. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இப்படி வழிப்பறியாக சில விஷயங்களை பறிக்கிறது இது ஒன்றும் இப்போ நடக்கிற முதல் விஷயம் கிடையாது. செத் ரோலன்ஸோடைய பேர் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் அப்படிங்கிற பேரும் செத் ஃப்ரீக்கிங் ரோலன்ஸ் அப்படிங்கிற பேரும் 2018 WWE பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணாங்க. ஒரு வேளை ஒரு WWE போனால் கூட நீ வேறு பேரில் தான் யூஸ் பண்ணணும். நம்ம எஜ்ஜெல்லாம் பாருங்கள், WWE தான் எஜ், AWல கோப்பான் கப்புன்னு பேர் வச்சுருக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேரை மொட்டமாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா டபிள்யூல அவருடைய ஐகானிக்கான பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. கோடி ரோட்ஸு AWல இருக்கும்போது கோடி அப்படின்னு தான் சொல்லப்பட்டார். அந்த ரோட்ஸ் அப்படிங்கிறது இவரோட குடும்ப பேர் தாங்க. டஸ்டின் ரோட்ஸு இவங்க அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோஸ் அப்படிங்கிற குடும்ப பேரில் தான் இருப்பாங்க. ஆனால் கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற பேர் WWE கிளைம் பண்ணதுனால அதர் ரெஸ்லிங் கம்பெனியில், அதாவது இவரோட சொந்த பேரையே நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ குசும்பு பற்றியெல்லாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிளைம் பண்ணி இருக்கிறாங்க. ஈவன் ஜான்ஸ்னா WWEக்காக எவ்வளோ உழைச்சவர். ஆனால் ஜான்சனாங்கிற பேரை கொடுத்தது WWE தானே, அந்த பேரையும் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. டேனியல் பிரையன் அப்படிங்கிற பேரை கிளைம் பண்ணது மட்டும் இல்லாமல் எஸ் மூமெண்ட்டை நாங்கள் தான் கிரியேட் பண்ணோம், அந்த மூமெண்ட்டை எந்த ரெஸ்லிங் கம்பெனிலையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூட கிளைம் பண்ணியிருந்தாங்க. AEW போனதுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா பிரையன் டேனியல்சன் அப்படின்னு பேரை மாற்றிட்டாரு. அதாவது திருப்பி போட்டுக்கிட்டாரு. எஸ் மூமெண்ட்டை யூஸ் பண்ணலை. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது, அதாவது AEWல ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொன்னார்ல, அதில் ஒரே ஒரு பேப்பருக்கு மட்டும் அவர் யூஸ் பண்ணார். மற்றபடி எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு WWE சொன்னதுனால பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணலை. இதே மாதிரி நிறைய விஷயங்களை கிளைம் பண்ணி WWE பார்த்தீங்கன்னா பல ரெஸ்லர்ஸோடைய கெரியரை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜான்சனை WWEக்காக உழைச்சவர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அவரோட பேரை கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவர் ஹாலிவுட் மூவியில் அவரோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு தொகையை WWE கேட்டிருக்கிறாங்க. எப்படி ஜான்சனை WWE ஒர்க்கே பண்ணாட்டாலும் ஜான்சனா அப்படிங்கிற பேரை அவர் மூவியில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணுமா. அதாவது சொந்த பேரை உபயோகப்படுத்துறதுக்கே என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் இப்போ WWE வர பல ரசல்ஸ், இப்போ டேன் ஹவுசனாக இருக்கட்டும், ஜேக்கப் ஃபாட்டுவாக இருக்கட்டும், அவங்களாம் WWE பார்த்தீங்கன்னா புதிய பேர் தாரேன்னு சொல்லும்போது வேண்டாம் எங்களுக்கு அதே பேர் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் சமீபத்தில் WWE ராய்ஸ்கி தாங்க வருஷமாக மாறிட்டார். அவருக்கு பவர் ஹவுஸ் பூஸ் அப்படிங்கிற சூப்பரான பேர் இருந்தது.
பவர் ஹவுஸ். நல்லா இருக்குல்ல? அந்த பேரை விட்டுட்டு WWE சொன்ன ராய்ஸ்கி அப்படிங்கிற பேரை சேர்த்துட்டாரு. அலிஸ்டா பிளாக் இவங்கெல்லாம் இந்த விஷயத்தில் தான் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ இதை தான் டாங்கான் டெத் கிரிப்புக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேபி பிளட் லைன் குடும்பத்தில் இருக்கிற யாருமே இதை கிளைம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மூவும் WWEக்கு சொந்தமாயிரும். ஒருவேளை ஃப்யூச்சரில் பிளட் லைனை சேர்ந்தவங்க அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் இந்த மூவை யூஸ் பண்ணால் கூட WWE பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் போட்டுருவாங்க. கார்ப்பரேட் புத்தி எங்கெல்லாம் போது பற்றியெல்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் மட்டும் தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பு.